Hi everyone. We are meeting in the communication class. This is the 11th class, 11வது class போயிட்டுருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அந்த விஷயங்களை நான் சொல்லக்கூடிய வாக்கியங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். இப்போது ஒருத்தர்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ்? எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் தி போஸ்ட் ஆஃபீஸ்? அப்போது இன்னும் எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் த நியரஸ்ட் க்ரோசரி ஷாப்? பலசரக்கு கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னும் கேட்கலாம். ஒரு இடத்த கேட்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த எக்ஸ்கியூஸ் மீனா அவங்க பிஸியாக நடந்து போயிட்டுருக்காங்க, அவங்கள நம்ம தடை பண்ணி அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி சில விஷயங்கள் கேட்குறோம். அப்படி வரும்போது அதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ்? எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் த க்ரோசரி ஷாப்? Excuse me, which is the best way to get to this address? Excuse me, which is the best way to get to this address? இந்த இடத்துக்கு நான் போகணும், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் என்ன, எது ஈஸியான வழி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஷார்ட்கட் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, which is the best way to get to this address? இந்த அட்ரஸ்க்கு போகிறதுக்கு எது சரியான வழி, எது சிறப்பான வழி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியும். அதாவது இந்த அட்ரஸை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். நீங்கள் ஹவு கேன் ஐ ஃபைண்ட் திஸ் அட்ரஸ்? ஹவு கேன் ஐ ஃபைண்ட் திஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம அட்ரஸ் கேட்குறோம், எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறோம், எங்கே க்ராசரி ஷாப் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறோம். அப்புறம் இந்த இடத்துக்கு பெஸ்ட் வே எப்படி போனால் அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த அட்ரஸை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத கேட்குறோம். இதே மாதிரி இன்னொரு விதத்துலேயும் கேட்கலாம், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றத உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறோம். சொல்ல முடியுமா? முடியும், முடியாத குட் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் எபிலிட்டிக்கு கூட்டு சொல்லுவோம், கேள்வி கேட்குறதுக்கும் நம்ம குட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஏன்னா, could you please tell me where the post office is? Could you please tell me where the post office is? Could you please tell me where the post office is? Could you please tell me where the post office is? அப்படின்னு கேட்கலாம். இப்போது எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நீங்கள் வழிகாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். வில் யூ ப்ளீஸ் கைட் மீ டு த போஸ்ட் ஆஃபீஸ்? வில் யூ ப்ளீஸ் கைட் மீ டு தி போஸ்ட் ஆஃபீஸ்? வில் யூ ப்ளீஸ் கைட் மீ டு தி போஸ்ட் ஆஃபீஸ்? ஏன் 3 வாட்டி சொல்கிறேன்னா, 3 வாட்டி கேட்கும்போது உங்கள் மனசில் பதியும் அப்படின்ற காரணத்தினால. ஸ்டார்டிங் இல்லையா, அதனால் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அப்போது இன்னொருத்தர் சொல்கிறார், அவர் பதில் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஆன் த மெயின் ரோட். அது மெயின் ரோடில் இருக்குது, நீங்கள் இப்படி நேராக போனீங்கன்னா மெயின் ரோடு வரும், அந்த மெயின் ரோடில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் ஆன் தி மெயின் ரோட் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட். இட் இஸ் ஆன் த மெயின் ரோட். இட் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட். இந்த தெருவோட முனையில் அது இருக்குது. இட் இஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அண்ட் தென் இப்போ அது ஒரு பஸ் டெர்மினஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமா, ஒரு டெர்மினஸ் இருக்குது, அந்த டெர்மினஸ்க்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சோம்னா, இட் இஸ் நியர் த டெர்மினஸ். அதான் டெர்மினஸ்க்கு அருகில் இருக்கிறது, டெர்மினஸ்க்கு அருகாமையில் இருக்கிறது. இட் இஸ் நியர் தி பஸ் டெர்மினஸ். இட் இஸ் நியர் தி பஸ் டெர்மினஸ் அப்படின்னு சொல்ல முடியும். யூ கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டேர்ன் டு த ரைட். நீங்கள் நேராக போங்க, அப்புறம் நீங்கள் ரைட்டில் திரும்புங்க. அப்போது அங்கே பார்க்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்கலாம், இல்லை யாராவது கேட்டனாலும் சொல்லுவாங்க. யூ கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டேர்ன் டு யோர் லெஃப்ட். யூ கேன் see the post office over there. இல்லைனா யூ கேன் என்கொயர் over there. நீங்கள் அங்கே விசாரிச்சிங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க. நீங்கள் இருந்த இடத்துலேன்னு சொல்லணுன்னாக்க, யூ கோ ஸ்ட்ரெயிட், டேர்ன் டு யோர் லெஃப்ட், யூ கேன் ஃபைண்ட் த போஸ்ட் ஆஃபீஸ். இல்லைனா யூ கேன் that is என்கொயர் in that particular place where the post office is அப்படின்னு சொல்ல முடியும்.
ஸோ நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் இல்லையா, யூ கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டர்ன் டு யுவர் லெஃப்ட் யூ கேன் see the போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒருத்தர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் யூ கோ ஸ்ட்ரெயிட் along this road. First you go straight along this road and turn left ரைட்னா அப்படி லெஃப்ட்னு வச்சுக்கோங்களேன், and turn left. It is in the middle of the street. It is in the middle of the street. It is on the, so first you go straight along this road, turn left. It is in the middle of the street. சொல்லி பாருங்க. First you go straight இல்லையா, first you go straight along this road. along this road na இந்த ரோடின் வழியாக அப்படின்னு அர்த்தம். First you go straight along this road and turn left. It is in the middle of the street அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லணுன்னாலும் it is on the main road, அது மெயின் ரோடில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். As a matter of fact, I am also going to the post office. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உண்மையில் நான் கூட போஸ்ட் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, யூ ப்ளீஸ் கம் வித் மீ, ஐ வில் ஷோ யூ. யூ ப்ளீஸ் கம் வித் மீ, ஐ வில் ஷோ யூ. ஐ ரிப்பீட் த சென்டென்ஸ் ஒன்ஸ் அகெயின் பார்த்துக்கோங்க. It is on the main road. As a matter of fact, I am also going to the post office. You please come with me, I will show you. சேர்ந்தாப்புல வருது இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். It is on the main road, அது மெயின் ரோடில் இருக்குது. As a matter of fact, I am also going to the post office. Okay, you please come with me, I will show you. நான் உங்களுக்கு காட்டுறேன், நீ என் கூட வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் அந்த இடத்துக்கு புதுசாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, தெரியலன்னா தப்பாக கைட் பண்ணக்கூடாது இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஐ ஆம் சாரி, ஐ ஆம் அ ஸ்ட்ரேஞ்சர் மை செல்ஃப். நானே இந்த இடத்துக்கு தான் புதுசு, எனக்கு தெரியல, சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஆம் சாரி, ஐ ஆம் அ ஸ்ட்ரேஞ்சர் மை செல்ஃப். ஐ ரியலி டோன்ட் நோ அப்படின்னு சொல்ல முடியும். ஐ எம் நியூ டு திஸ் பிளேஸ். ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்கிறது வந்து ஐ எம் நியூ டு திஸ் பிளேஸ், ஐ ரியலி டோன்ட் நோ அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு அட்ரஸ் கேட்குறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சம்பாஷணைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய இது மாதிரி நீங்கள் வந்து பலவித சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த சுச்சுவேஷனில் வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, அந்த என்ன கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னாக்க உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும். எப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அது நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆங்கிலம் அதாவது பேசும் ஆங்கிலம் அப்படின்றது உங்கள்கிட்டையும் ஈஸியாக வந்துட்டுருக்குது அப்படின்றத மைண்டில் போட்டுக்கோங்க. மீண்டும் பல அற்புதமான கருத்துக்களோட, அற்புதமான வாக்கியங்களோட உங்களை அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.